டேங்க் வந்து ரெடி பண்ணது வந்து சப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே லைவாக கலெக்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம். ஆஃபினை கண்டுபிடிச்சிட்டோம். பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது இங்கே. அப்படியே பிரேக் பிடிக்க போலடா. பழங்காட்டில் எங்களுக்கு அயன் சத்து கிடச்சிட்டு பழம் இது சூப்பர். அது மேலே லில்லி பான்லேருந்து பூ பூத்து இருந்தது. டூட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி. ஏரியில் செடி எடுக்க சென்ற இளைஞர்கள் அவரு விழுந்துட்டாங்களாம். கல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஆனால் இது நல்லா ஊற வைக்கணும். அது இப்படி இருக்க ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம மாற்றிட போகிறோம். வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி. ஆனால் அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊர் ஏரிக்கரையில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். காலங்காலத்தில் ஏரிக்கரைக்கு நடந்து போயிட்டோடனே நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து ஒரு டேங்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் டேங்க்கு ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நான் அந்த டேங்க் வாங்கி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் அதை ரெடி பண்ணலை. அந்த டேங்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். சரி, அந்த டேங்க் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஏன்டா ஏரிக்கு பக்கம் வந்தேன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து நம்ம ஏரியிலேருந்து ஃபுல்லாகவே லைவாக கலெக்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம். இதே ஒரு ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறோம். வழக்கம் போல் நம்ம மகேஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். நம்ம ஊர் ஏரியா தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டேங்க் செட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பொருள் கிடைக்குது எல்லா பொருளும் நம்ம எடுத்து நம்ம டேங்க் செட் பண்ணணும். எல்லாம் ஏரிக்கு காலைல வேறு ஒரு வேலையாக வருவாங்க. நாங்கள் ஒரு வேலையாக வந்திருக்கோம். டேங்க்குக்கு தேவையான சாயிலெலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ராக்கு, அந்த ட்ரிஃப்ட் விட்டு இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா வந்து தூக்கிட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நிறையா தாமரை இருக்கும். லைவ் பிளான்ட் வந்து ஹைட்ரில்லா பிளான்ட்டு, ஒரு பிளான்ட் பிளேர் மந்த் ஏதோ ஒன்று சம்திங் வரும். அந்த பிளான்ட்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா லைவாகவே கிடைக்கும். அது தெரியாமல் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ நாள். வாட்டர் கேபேஜ் இல்லை, ஆனால் டக் ஃபீடு இதெல்லாம் இருக்கும். லில்லி செடியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே கலெக்ட் பண்ணிடலாம். லில்லி இப்போ கிடைக்க மாட்டுது. 350 ரூபான்றாங்க ஆன்லைனில். எங்கள் ஊர் ஏரியில் ஈஸியாக தூக்கின்னு போயிடுவோம். இதே பார்த்து இறங்குறடே, செடி எடுக்க போய் சம்பவம் ஆகிட போகுது. செடி எடுக்க சென்ற இளைஞர்கள் ஏரியில் தவறு விழுந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் மாதிரியே இருக்குதா? ஆனால் இது ஃபாக்ஸ் ஸ்டைல் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு தான். இது பேர் என்னான்னு சொல்லுங்கள். இல்லை ஃபாக்ஸ் ஸ்டைல் தானா இதுன்றது எங்களுக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எடுத்துன்னு போய் வச்சுருவோம். இதெல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோன்னு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுக்காமல் வந்துவிட்டோம். இன்னமும் முட்டா பீஸாக இருக்கும். இப்போ நான் எங்கே போய் கவர் தேடுறது? இந்த ஏரியில் ஒரு கவர் கிடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நம்ம கவரில் பாருங்கள் எத்தனை ஓட்டன்னு. கேச்சு இத்தனை நாள் இது ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஏரியில் இருக்கிற ஃபாக்ஸ் ஸ்டைல் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா? கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேர் இருக்கும், ஏரி ஃபாக்ஸ் ஸ்டைல். வந்ததில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குளத்து ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து நம்ம தூக்கிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம குளத்து ஃபாக்ஸ் ஸ்டைல் எடுத்துட்டோம். அடுத்தது குளத்து ஃபைட்டர் பிடிக்க போகிறோம். வாங்க. குளத்து ஃபைட்டரா? ஆமாம், நீங்கள் பார்த்தது இல்லை. குளத்து ஃபைட்டரா? குளத்தில் கூட ஃபைட்டர்லாம் இருக்குங்க. இருக்கு, வாங்க. என்ன காப்பாத்துறா. மிஷின் 1 கம்ப்ளீட். மிஷின் 2 இப்போ போகிறோம். இது என்னடா இது? ஐயோ, டே பிரேக் பிடிக்க போலடா. அடுத்து நம்ம ஷார்ட்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஏரியிலேருந்து போகிற தண்ணி இந்த சின்னோண்டு கூட்ட மாதிரி இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வேரெல்லாம் நம்ம பிடிச்சிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து இவ்வளோ தண்ணி போகும். இந்த இடத்துல வந்து இவ்வளோ தண்ணி போகும். இங்கே இருக்க மீனெல்லாம் எத்தனை பேர் ரோலக்ஸை போட்டுறேன்னு திட்டுறீங்க. நான் என்ன பண்ணது? நான் மட்டும் அதனை சாவடிக்கணும்னு நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற கொக்குங்க நிறையா தான் சாப்பிட்ருது. அது மாதிரி நம்ம ரோலக்ஸும் சாப்பிட்டு போயிடுது. எனக்கு மட்டும் நான் ஆசையாக அதை சாவடிக்கணும்னு. எல்லாம் இயற்கை தானே. உடனே சொல்லுவீங்க இயற்கை தானே, ரோலக்ஸே வந்து சாப்பிடல, நீ தான் எடுத்துன்னு போய் ரோலக்ஸுக்கு போகிறேன்னுங்க. ஜிலேபி ஃபிஷ்ஷாக இருக்க. நம்ம மகேஷுக்கு மட்டும் எங்கே இருந்தாலும் மீனை பார்த்துருவான். அவ்வளோ பெருசாக இருக்க. வாடா போகலாண்டே. வா வேலை இருக்கு, வா. இந்த வண்டியை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. சாவி இங்கே வச்சுட்டா போயிருக்கிறான். சாவி இங்கேயே வச்சுட்டு போயிருக்கிறான் ஒருத்தவன். பேர் தற்கூரி வேறு யாரும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்டு தான். ஆனால் நாங்கள் இங்கே வந்து அவனுக்கு தெரியாது. இல்லை ஸ்டார்ட் பண்ணாத. அவன் வண்டியான்றதே கொஞ்சம் டவுட்டாக தான்டா இருக்குது. வேறு அவங்ககிட்ட சடி வாங்க போகிறேன்டா. யார் வீட்டு வண்டினே தெரியாமல் இது மாதிரி சுற்றின்னு இருக்கிறாடே. இவன் தான் அந்த வண்டி ஓனர். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கண்டுபிடிச்சிவாங்கடா, உன் வண்டியில் எப்பயுமே இந்த இடத்துலாம் சாவி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல வைக்காத. மகேஷ், இந்த கல்லை தூக்கிடலாமா? ஒரு அருமையான கல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதை வச்சுட்டு போவோம். இதோட சூப்பர் கல் இருந்ததுன்னா இவர் இங்கே இருக்கட்டும். நிறைய கல் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம். ஏன் தெரியுமா? ஏன்னா லில்லி பாயிண்ட் 2.0 வரப்போகுது. சும்மா வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஃபுல்லாக இந்த கெண்டை மீன்கள் இருக்குது, குட்டி குட்டி கெண்டைகள். இப்போ ஆவுண்டா விட்டுறாடே. விட்டுரு உள்ளே விட்டுரு. சின்னோண்டு குட்டையில் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட ஜிலேபி இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் நான் நினச்சிட்டு இருந்தேன்னா ஜிலேபி வந்து நம்ம நாட்டு மீனுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க அது வெளிநாட்டு மீனுன்றாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து கெண்டையும் அதிகமாக பார்ப்போம். இப்போ கெண்டை மீன்களோட ஜிலேபி தான் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஹாய் சூப்பர். பழுத்துத்தா பழங்க. ஈசம்பழம் சூப்பராக இருக்கும். இன்னும் பழுக்கலை.
பழுத்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழத்தை பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இதில் முள் மோசமாக இருக்கும். காலங்காத்தையிலே பார்த்தீங்கன்னா பேச்சம்பழம் அதுவும் லைவாக இது சூப்பர். காலங்காட்டிலே எங்களுக்கு அயன் சத்து கிடச்சிடுச்சு. ஹைட்ரலா பிளான்ட் ஃபுல்லாக இதுதான் ரொம்ப மோசமானது. வளர்ந்துக்கினே கிடக்கும். 4 செடி எடுத்துன்னு போய் வச்சோன்னா ஒரு மாதத்தில் அந்த இடம் அந்த தொட்டியே இல்லாமல் போயிடும். இதுக்கு வந்து சாயிலாம் வேணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து ஒரு கல்லில் கட்டி போட்டு உள்ளே போட்டால் கூட ஊற போட்டது அப்படியே நிறையா வந்துடும். மிஷின் 2 கம்ப்ளீட்டாக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் செத்துற போகுது பாவம். கல் தோவே இருக்கு பாரா, இங்கே இருக்கு பாரு. இந்த கல்லை கண்டிஷன் பண்ணி இதையும் நம்ம யூஸ் பண்ணுற வேண்டியது தான். ஆனால் இது நல்லா ஊற வைக்கணும். அது ப்ராசஸ்லாம் எப்படின்னு சொல்கிறேன். மிஷின் 3 கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக மிதக்காது. ஆனாலும் சூப்பராக இருக்குது. ட்ரிஃப்ட் விட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து கண்டிஷன் பண்ணணும். வேறு லெவல் பிளேஸுக்கு வரோம். எவ்வளோ மீன் எல்லாமே ஜிலேபி தான். இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வயல். அதுக்கு அந்தாண்டதுலாம் ஃபாரஸ்ட்டு. வாட்டர் கேபேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு குளத்துக்கு தான் வந்தோம். ஆனால் நம்ம லக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேபேஜ் கிடைக்கல. இங்கே இல்லை. இங்கே எப்பயுமே இருக்கும் வாட்டர் கேபேஜ். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா லில்லி தான் இருக்குது. அது பெரிய பெரிய லில்லி இருக்குது. அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஹைட்டு, அதாவது என்னோடய ஹைட்டாக தண்ணி நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் கிடக்கு. ஒரு நாள் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். வீட்டுக்கு வேறு போகணும், பசி கிடைக்குது. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. டாஃபினை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி மிஷின் 4 5 கம்ப்ளீட்டட். இது மாதிரி லைவ் செடி எடுக்கிறேன். எல்லா ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருப்பேன். சேஃபாக எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் சேஃபாக எடுக்க முடிஞ்சால் எடுங்க, இல்லைனா கடையில் காசு குத்தே வாங்கிடுங்க. ஒரே ஒரு செடி எடுக்க போய் ஒரு உயிரை இழந்துடாதீங்க. மகேஷ் வர மாதிரியே தெரில. இன்னும் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறான். ஸோ இதோட நான் கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் லீஃப் மரம் இருந்தது. கண்டிப்பாக இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். அங்கேருந்து வீட்டுக்கு வந்த கையோட பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் லைவ் பிளான்ட் வச்சுட்டேன். இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் பெர்மனேட் போட்டு இந்த கல்லில் இருக்க பேட்டரிஸ் எல்லாம் போய் இன்னொன்று ஊற வச்சிருவோம். நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சாண்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சாண்டை எவ்வளோ கழுவ முடியுமோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் கழுவுறது நம்மளுக்கு நல்லது. இப்போன்னு பார்த்து நம்மளோட அசிஸ்டன்ட், அதாவது நம்ம பாய்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்டை ஃபுல்லாத்தையுமே கழுவிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழுக்கு இருக்கும். அது எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தேய்ச்சிடணும். இப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே போக போகிறோம். இந்த டேங்க் வாங்கி 1 மாதத்துக்கிட்ட ஆக போகுது. இது மாதிரி கிளாஸ் டேங்க் இந்த தெர்மல் கோல் வைக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் ஃபஸ்ட்லாம் வைக்காமல் விட்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ரோலக்ஸ் டேங்க்கில் வந்து ஒரு கிராக்கே விழுந்துடுச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக வச்சுட்டாச்சு. இங்கே டேங்க் வரதுனால பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டு ஃபுல்லாகவே வந்து மறைஞ்சிட போகுது. நம்ம கிளாஸ் டேங்க் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறோம். டேங்க்லாம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பிளேஸில் வச்சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சாயில் போட்டு அந்த ராக் போட்டு வந்து செட்டப் பண்ணுற வேலை தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஃபிஷ் டேங்க் செட்டப்பும். நம்மளோட பாய்ஸ் பார்த்தீங்கன்னா தூக்க முடியாமல் நம்மளோட சாண்டை தூக்கிட்டு வராங்க. அப்போ என்ன பாட்டு பண்ணானுங்கன்னு தெரியுமா? இந்த நெட்டு ரொம்ப இந்த பசங்களுக்கு எடுத்து வச்சிருக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஆம்ஸ்டர் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. அவரை தேடுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம மண்ணை போட்டு அப்புறமேட்டு பிளான்ட்லாம் வச்சுட்டு அந்த அப்புறமேட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸ்டோன்லாம் ரெடி பண்ணுறோம். ஓகேவா? இது மண்ணை போடுவோம். இதே மாதிரி மற்ற மண்ணையும் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வச்சாச்சு. ஏன்னா அது மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விட போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அழுக்காகாது. அந்த பள்ளம் மாதிரி ஒன்று விழாது. தண்ணி எப்படியும் கலங்காமல் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. ரொம்பனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் மிஸ்டர் ப்ளூ போட்டுருவோம். நல்லது. மிஸ்டர் ப்ளூ பார்த்தீங்கன்னா கலக்கி விட்றது தான் நல்லது. ஏன்னா கிளாஸில் போய் பறந்துச்சுன்னா அப்படியே கரை ஒட்டிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ப்ளூ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கலக்கி விட்ருங்க. இந்த ராக் தான் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிஷன் பண்ணி ஃபுல்லாக கழுவுன ராக்கு. ஜொலிக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகுது. உள்ள வச்சிரும். நம்ம இன்னொரு கல்லும் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். அது மேலே வைப்போம். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த லைவ் பிளான்ட் வந்து உள்ளே வச்சிடலாமா? எடுத்துகிட்டு வரும்போது வழியில் ஜாவாஃபின் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த டைம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஹைட்ரிலாவும் இந்த லேக்கில் இருக்க ஃபாக்ஸ் ஸ்டைல் மாதிரி இருக்குது. இது 2த்தையும் தான் பார்த்தீங்கன்னா முல்லைக்கு போகிறோம். இதையும் நீங்கள் குளத்துலேருந்தே எடுத்து டேரெக்டாக இதில் போட்டல. இதையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இதுக்கு வந்து வேறுலாம் இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா சாண்டில் வந்து நடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ இது மேலே எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. இப்போ உள்ளே வச்சோன்னே எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு வந்து நார்மலாக ஒரு மோட்ரு தான். ஸ்பான்ஸ் ஃபில்ட்ரு ஒன்று வாங்கியிருந்தோம் பெருசு. ஃபில்ட்ரு நல்லா கழுவிட வேண்டியதான்.
கடையிலேருந்து வாங்கின வர ஸ்பான்ஸ் ஃபில்டர் அப்படியே போட்டுறக்கூடாது. அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் போட போகிறோம். இந்த மோட்டரில் இது எவ்வளோ தான் நம்ம டைட்டாக போட்டாலும் எப்படியாச்சும் இது பிடிக்குது. இது நம்மளுக்கும் இது மாதிரி நடந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எவ்வளோ தான் இதை டைட்டாக போட்டாலும் கண்டிப்பாக பிடிங்கன்னு வந்து போகுது. வச்சிடலாமா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேங்க் வாங்கினோம், அதோட பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் ஃபில்டர் வாங்கினோம். வேறு எதுவுமே நம்ம வாங்கலை. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா பழசு, மோட்டரும் பார்த்தீங்கன்னா பழசு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைவாக கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து இதில் ஒரு ட்ரிஃப்ட் அவுட்லாம் வைக்கலாம். இன்னமும் பார்த்தீங்கன்னா இதில் பிளான்ட்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வச்ச பிளான்ட் எதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சாயிலேருந்து வளரணும்னு இல்லை, தண்ணியில் போட்டாலே வளர்ந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை இன்னும் டெக்கரேட் அதிகமாக பண்ணிடலாம். அதுக்கு வந்து இப்போ வந்து எங்ககிட்ட டைம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில லைவ் பிளான்ட்லாம் கிடைக்கல. இதில் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபிஷ் எதுவுமே விட வேணாம். ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஸ் ஃபில்டர் ஓடிட்டு இருக்கணும். அதனால் இப்போதைக்கு இதில் எந்த ஃபிஷ்ஷஸுமே விட வேணாம். இதில் என்ன ஃபிஷ்ஷஸ் விடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. இப்போதைக்கு கப்பீஸ் மட்டும் விட்டு சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். என்ன ஃபிஷ் விடலாம்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் விட்டுருவோம். டேங்க் பார்க்கறதுக்கு எங்களுக்கே வேறு லெவலில் இருக்குது. இது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக கிடைக்கிறத வச்சு இந்த டேங்க் இன்னும் நம்ம சூப்பராக ஆக்கிடலாம். ஏதாச்சும் ஃபிஷ் விட்டு வச்சுருந்தேன்னா அதை வந்து நான் லாஸ்ட் கிளிப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து இதில் ஃபிஷ்ஷை விடக்கூடாது. ஒரு 1 டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கப்பீஸ் தான் விட்டோம். தொட்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. கப்பீஸும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்குது.